இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆமாங்க, இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும். வாங்க நம்ம இந்த இஸ்ரோவில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங், அதாவது பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கும், நான் இன்ஜினியரிங் அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் முடித்தவங்களுக்கும் போஸ்ட் வைஸ் வந்து வேலைவாய்ப்பு வெளியிட்ருக்காங்க. ஸோ வாங்க நாம் இந்த வீடியோவில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்க இந்தந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கான சேலரியில் எவ்வளோன்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கான ஜாப் உங்களை தேடி வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். ஸோ நம்ம வேகன்சி வெப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த இஸ்ரோவில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் தனியாக, நான் இன்ஜினியரிங் தனியாக. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் தான் கைஸ், அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்துருவாங்க நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறப்போ. ஸோ என்னென்ன இது இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்ஸ், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 5, சிவில் இன்ஜினியரிங்கில் 4, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 5, மொத்தமாக 41 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபனாக மந்த்லி பார்த்திங்கன்னா 9000, அதாவது 9000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு இந்த ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும். அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டடாக பிஇ பிடெக் முடித்தவங்க 65% சிஜிபிஏ 65% மார்க்ஸ் இல்லை சிஜிபிஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.84 எடுத்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் யார் வேணாலும். வாங்க இப்போ நம்ம நான் இன்ஜினியரிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்ட்டு. பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. பிஏ முடித்தவங்களுக்கு ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிகாம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த நான் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 வேகன்சி இருக்குது. இன்ஜினியரிங் வந்து ஹையஸ்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இன்ஜினியரிங் கொஞ்சம் லோவஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த நான் இன்ஜினியரிங் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் சேம் அதே ஸ்டைஃபன் தான், 9000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% மார்க் எடுத்திருந்தாலே போதும். உங்களோட சிஜிபிஏல 6.32 வந்து நீங்கள் சிஜிபிஏ எடுத்திருந்தால் ஓகே தாங்க. நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் இருக்குங்க. டிப்ளமோ முடித்தவங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்களும் வந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா 15 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் 10 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் 10 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங் 5 வேகன்சியும், கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 வேகன்சி, மொத்தம் 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய் 8000 கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் ஸ்டைஃபன் வந்து 8000, இன்ஜினியரிங்கில் பிடெக் பிஇ முடித்தவங்களுக்கு 9000, அண்டு நான் இன்ஜினியரிங் பிஏ பிஎஸ்சி பிகாம் முடித்தவங்க ஸ்டைஃபன் வந்து அதே 9000 கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கும் அந்த நான் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 28, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஜாப்ஸை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோட் ஒன்லி. வாக்கின் இன்டர்வியூ தான் இருக்குது.
நீங்கள் ஆஃப்லைனில் தான் கைஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணுன்ற டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது வாக்கின் இன்டர்வியூ எப்போ இருக்குன்றது சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் இன்ஜினியரிங், இவங்க அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ 10th January 10 இருக்குங்க. 9:30 12 PM வரைக்கும் இருக்கும். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th January 2 PM 4 PM, அதாவது 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்கும். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் நான் இன்ஜினியரிங் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா 11th January 9:30 to 12 PM வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த டேட் டைம்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இன்டர்வியூக்கான இதுவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலான்னு வந்தால் www. இந்த இஸ்ரோவோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, குவாலிஃபிகேஷன், ரிசர்வேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எங்கே சப்மிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ ப்ரொபலேஷன் காம்ப்ளெக்ஸ் அண்டு மகேந்திரகிரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த டேட் அந்த டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணிடணும். அடுத்தது வந்து உங்களோட வேலிடான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஆதார், எலக்ட்ரிக்கல் கார்டு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. வேலிடான ஒரு ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த போஸ்டிங்கில் மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணவங்க தான் வந்திருக்கோங்க எக்ஸாமில். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்க வேலைவாய்ப்பு பற்றி நம்ம பார்த்தோம். நாம் இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷனில் நீங்கள் கிராஜுவேட்டா, டிப்ளமோவா, நான் இன்ஜினியரிங்கான்னு கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்த டிசிப்ளின், அதாவது நீங்கள் மெக்கானிக்கலாக, எலக்ட்ரிக்கலாக, எலக்ட்ரானிக்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு உங்கள் ஃபோட்டோ, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் லெட்டர்ஸ், அதாவது பிளாக்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபாதர் நேம் அண்டு ஆக்குபேஷன், உங்களோட அப்பா பெயர் அண்டு வேலை அதை வந்து போட்டுக்கலாம் நீங்கள். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களோட செக்ஸ் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலாக இருந்தால் மேல் டிக் பண்ணிக்கலாம், ஃபீமேல் டிக் பண்ணிக்கலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடாக இருந்தால் மேரிட் டிக் போட்டுக்கோங்க, இல்லைனா அன்மேரிட்னு போட்டுக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் போட்டுக்கோங்க. கேட்டகிரி வந்து நீங்கள் எந்த கேஸ்ட்டுன்றதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் அட்ரஸும் உங்களோட கம்யூனிகேஷனுக்கு வேண்டிய அட்ரஸும் வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சர் போட்டு எந்த பிளேஸ் டேட்டுன்னு போட்டு சிக்னேச்சர் போட்டு கொடுத்துடலாம். இதாங்க இந்த அப்ளிகேஷன். ஸோ இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே காசு, நம்ம இந்த ஐஎஸ்ஆர்ஓ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்லேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்பு, அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்க்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.
அடுத்த சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஹவு டு ரீச் ஐபிஆர்சி, எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம் அந்த லொக்கேஷன்ஸ்ன்றதுக்கு கீழே இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸை, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் இந்த ஐஎஸ்ஆர் அதாவது